ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே பசங்களோட கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கனவுல அடிக்கடி பாம்புகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் மதுரை வீரன் கோயில் கும்பாபிஷேகமும் அரசு வேம்பு மர திருக்கல்யாணமும் நடந்தது. அங்கேயும் போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அன்னதானமும் வாங்கி சாப்பிட்டு வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் சிறப்பு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கனவுகளில் பாம்புகள் வந்தாலோ அல்லது நம்ம வீடுகளை சுற்றி பாம்புகள் வந்தாலோ இங்கே உள்ள ஐயனை வந்து பார்த்தா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இங்கு நாகதோஷம் மற்றும் ராகுகேது பரிகார ஸ்தலமும் கூட. இங்கு புற்றுமண் தான் பிரசாதம். இங்கு உள்ள புற்றுமண்ணை வாங்கிட்டு போய் நம்ம வீடுகளை சுற்றி தெளித்து விட்டோம்னா விஷப்பூச்சிகள் நம்ம வீடுகளை அண்டாதுங்கிறது ஐதீகம், நம்பிக்கையும் கூட. இந்த கோயில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. நானும் இங்கிருந்த புற்றுமண்ணை எடுத்துக்கிட்டு சுவாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பாய்.